வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி தாலுகா சக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஆறுமுகம் என்னோட பெயர். எனக்கு சக்கம்பட்டி பக்கத்தில் ஒரு 3.5 ஏக்கர் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் நான் பல வகையான பயிர்களை பயிரிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இதில் அந்த சமயத்தில் பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து ஏஎஸ்ஐ வேலை பார்க்குறவங்க எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க, விவேகானந்தம்னு அவங்க பேர். அவங்க என்னை அணுகி, நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த விவசாயம் பார்க்குறதுக்கு பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து பட்டுப்புழு வளர்த்து கூடு கக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் மாதம் மாதம் கரெக்டாக வரும்னே, அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன ஆலோசனை எனக்கு திருப்திகரமாக இருந்ததுனால நான் மல்பெரி நடவு செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நான் மல்பெரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 3.5 ஏக்கரில் மல்பெரி நாற்று நட்டு மாதம் மாதம் ஒரு 150லேருந்து 200 முட்டை வரைக்கும் நான் புழு வளர்த்து கூடு கொண்டு மார்க்கெட்டில் போய் கொடுக்குறேன். இந்த பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் இருந்து இந்த மல்பெரி வளர்த்து நம்ம கூடு ரெடியாகி வர்ற வரைக்கும் நம்மளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக அவங்க அலுவலகத்திலேருந்தே நம்மளுக்கு எல்லாமே ஆலோசனை சொல்லுவாங்க. பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து நாற்று நடுறதுலேருந்து செட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்து மானியம் கொடுக்குறாங்க. அந்த மானியமும் நம்மளோட கைப்பணமும் கொஞ்சம் போட்டு செலவழி செஞ்சோம்னா நம்ம ஒரு தொழில் பண்ணுறது மாதிரி, ஒரு விவசாயமாக இல்லாமல் தொழில் பண்ணுறது மாதிரி நம்ம மாதம் மாதம் வருமானம் பண்ணுறது மாதிரியான சூழ்நிலையாக இருக்குது. அந்த வருமானமே இப்போ நம்மளுக்கு வருடத்திற்கு 10 முறை கேரண்டியாக நம்ம ரேரிங் பண்ணலாம். அதுக்கு உத்தரவாதம் 10 மாத வருமானம் நம்மளுக்கு மாதம் மாதம் கிடைக்கும். நம்மளுக்கு இது புழு வளர்க்குற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கின்னு இளம்புழு வளர்ப்பு மையம் இருக்குது. அங்கே நம்ம புழு பதிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க 2 பருவம் வளர்த்து கொடுப்பாங்க. வளர்த்து நம்ம செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 பருவம் நம்ம வளர்க்கணும். அதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். 3 பருவம் புழு வளர்ந்து கூடு கட்டுற தருணம் வரும்போது நம்ம நெட்ரிக்காங்கிற வலையை விரித்து அதில் விட்டுட்டோம்னா 5 நாள் புழு அதில் ஏறி கூடு கட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு 5 நாள் மொத்தத்தில் நம்ம கைக்கு வந்த புழு 21ஆவது நாள் கூட மாதிரி நம்ம மார்க்கெட்டு கொண்டு போயிடலாம். அந்த நேரத்தில் நம்ம இந்த வேலையை நம்ம கரெக்டாக கண்ணும் கருத்துமாக ரொம்ப கவனமாக செஞ்சோம் அப்படின்னம்னா இதில் நம்மளுக்கு போதிய வருமானம் திருப்திகரமாக கிடைக்கும். மற்ற வருமானம் 3 மாதத்துக்கு ஒருக்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிறது நம்மளுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நம்மளுக்கு மாதம் மாதம் வரும்போது நம்ம குடும்ப நிர்வாகத்துக்கும் மற்ற செலவினங்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதனால் பட்டு வளர்ப்பு துறையும் நம்ம சப்போர்ட் பண்ணி தொழில்நுட்ப உதவிகளும் மானியங்கிற அடிப்படையில் பொருளாதார ரீதியாகவும் நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால விவசாயிகள் எல்லாருமே நீங்கள் பட்டு வளர்ப்பு தொழில் தாராளமாக தைரியமாக செய்யலாம். இதில் உங்களுக்கு என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விவேகமாக கூடு வளர்த்தீங்கன்னா வெற்றிங்கிற ஆனந்தம் நம்மளுக்கு இருக்கும். தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டம் கோவில்பட்டி கிராமம். சொந்த ஊர் அருப்புக்கோட்டை நாயக்கம்பட்டி. அப்பா அவர் சுந்தராஜ், என் பேர் சீனிவாசன். நான் ஒரு 4.5 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிருக்கேன். பல தடவை தக்காளி கத்திரி இதெல்லாம் போட்டு சிறு வேலை விவசாயம் பண்ணி ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. பட்டு வளர்ப்புத்துறையிலேருந்து ஒரு இதை சொன்னாங்க போட சொல்லி. அதை பட்டு வளர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போட்டு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் மாதம் ஒரு 50,000 ரூபா வரைக்கும் லாபம் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக விவசாயம் பண்ணிக்கிருக்கேன். மித்த விவசாயம் பண்ணுறதுக்காட்டி அந்த பட்டு வளர்ப்புத்துறை ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சிலர் இது அப்படி இப்படின்னாங்க.
சார் நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து சாருங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, இது நல்லபடியாக வரும் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது வாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்ல மாதம் வருமானம் எடுத்துக்கிறீங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அதுபடி நடந்துக்கிட்டோம்னா நல்ல பேட்ச் எடுத்துக்கலாம், நல்ல லாபமும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்னொரு செட்டு போட்டு அதையும் மெயின்டைன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.